மதுரை மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கிரானைட் ஊழல் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் இருந்து அதேபோன்று உயர்நீதிமன்றம் சிறப்பு சட்ட ஆணையராக நியமித்த திரு சகாயம் IAS செயல்பட்டார். அதற்கு பின்னதாக அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் அவர் அளித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இருக்கிறார். அவரிடம் நேரடியாக பேசுவோம். சார் வணக்கம். மதுரையில் நடந்த கிரானைட் ஊழல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீங்க மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தீங்க. அதற்கு பிறகு சிறப்பு சட்ட ஆணையராகவும் செயல்பட்டீங்க. கிட்டத்தட்ட 1,11,000 கோடி இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை எல்லாம் தாக்கல் பண்ணீங்க. நீதிமன்றத்தில் இப்ப இதற்கான விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்ப இதற்கு ஆஜராவதற்கு உங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில நீங்க ஏன் ஆஜராகல? அதற்கான காரணம் என்ன? இப்ப கடந்த பிப்ரவரி மத்தியில நம்ம மதுரை மாவட்டத்துல இந்த கனிம வள தொடர்பான குற்றங்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து நான் வரணும் அப்படின்னு ஒரு சம்மனுடைய போட்டோ காப்பியை உசிலம்பட்டி கோட்டத்தில் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் ஒரு 2 நாளில் அங்கே அந்த நீதிமன்றத்தில் நேரில் நான் ஆஜராகி நான் இது தொடர்பான அந்த வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அப்போ நான் உடனடியாக நான் 2 நாள் தான் இருக்கு. இதுல என்ன பின்புலம் என்ன இந்த கோப்புகள்ல நான் பார்க்கல. பின்புலம் என்னங்கிறது முழுமையா எனக்கு தெரியல. அதனால நீங்க கால அவகாசம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் தொடக்கத்துல சொன்னேன். அப்பவுமே அந்த தொடக்கத்துல நான் எழுத்து மூலமா கொடுத்த அந்த இதுல பதில்ல அந்த கடிதத்துல எனக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கு, அதனால கால அவகாசம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு பிறகு மார்ச் மத்தியில எனக்கு சம்மன் நேரடியா எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த சம்மன்ல நான் அதை மார்ச் இறுதியில மீண்டும் அதே நீதிமன்றத்தில் நான் ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும். இது அடிப்படையில நான் 2012 மதுரை மாவட்டத்தில் கலெக்டரா இருந்தப்ப அன்றைக்கு எனக்கு வந்த புகாரினுடைய அடிப்படையில நான் ஆய்வு செய்து அன்றைக்கு 16,000 கோடி இழப்பு, குறிப்பாக கிரானைட் சுரங்கங்கள்ல நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகள்ல ஒரு பெரும் இழப்பு 11,000 கோடி அளவுக்கு இருக்குங்கிற அந்த விவரத்தை, அந்த அறிக்கையை நான் அனுப்பினேன். இந்த பின்புலத்துல 2 நாள்ல நான் மாற்றப்பட்டேன். இப்ப இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அதற்கு பிறகு 2 மாத காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதுக்கு பின்னால நம்ம சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த அறிக்கையை வெளியில கொண்டு வந்தாங்க. புதிய தலைமுறை அன்றைக்கு மிக விரிவாக தொடர்ந்து 16,000 கோடி இழப்பு என்ற செய்தியை தொடர்ந்து அதை வெளியிட்டு தமிழகம் அன்றைக்கு அதிர்ந்தது. இந்த நிலையில அரசுக்கு ஒரு நெருக்கடி, அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி. வேறு வழி இல்லாத காரணத்தில் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்களை அறிவுறுத்தி அது நடவடிக்கை எடுக்க செய்தார்கள். அன்றைக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த தொடரப்பட்ட வழக்குகளில் ஒன்றான இந்த விக்கிரமங்கலம் காவல் நிலைய தொடர்பான அந்த வழக்குல தான் இன்னைக்கு எனக்கு சம்மன் வந்திருக்கு. அப்ப நான் 2வதாக வந்த அந்த சம்மன்ல நான் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. அதனால நான் ஆஜராகிறதுல சில சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் 2014 அந்த காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அன்றைக்கு டிராபிக் ராமசாமி என்கின்ற அறியப்பட்ட சமூக செயற்பாட்டால் அவருடைய பொதுநல வழக்குல என்னை சட்ட ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமனம் செய்தது. அதுல நியமனம் செய்த காலகட்டத்தில் எனக்கு இது ஒரு அபாயகரமான ஒரு பணி. ஏனென்றால் இந்த முறைகேட்டுகளில் ஈடுபட்டவர்கள் வலிமையானவர்கள், அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கின்ற அந்த நிலையெல்லாம் உணர்ந்த மாண்புமிகு நீதிபதிகள் என்னுடைய பாதுகாப்பு அந்த பிரச்சனையை கருதி எனக்கு ஒரு ஆயுதம் தரித்த ஒரு காவலர் பாதுகாப்புக்கு உத்தரவிடுகிறார்கள். அது 2014 இருந்து
2023 வரைக்கும் தொடர்ந்தது. 23 மே வரைக்கும் தொடர்ந்தது. அந்த 2023 மேயில் தமிழக அரசு தன்னிச்சையாக அதை விலக்கிக் கொண்டது. இந்த பின்புலத்தில் இப்பொழுது எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே நான் செய்திருக்கக்கூடிய அந்த பணி, மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருந்து நான் அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில 16,000 கோடி இழப்புன்னு சொன்னதற்கு அந்த பின்னணியில் தான் நிறைய வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அந்த நிலை அது ஒரு பகைமையை, ஒரு அபாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல். அதற்கு பிறகு சட்ட ஆணையராக நான் நியமனம் செய்யப்பட்டு மிக விரிவான 600க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டு 7,000 பக்கங்கள் துணை ஆவணங்களாக நான் இதையெல்லாம் சேர்த்து விரிவான அறிக்கையாக கொடுத்திருக்கிறேன். 1,00,000 கோடிக்கு மேலான அபராதம் உள்ளிட்ட ஒரு தொகையை அரசு வசூல் செய்யலாம் என்றும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நிலையில் இந்த பகைமையோ இந்த அபாயமோ அதிகரிக்கிறது என்பது யாருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் தமிழக அரசு தன்னிச்சையாக இப்படி விலக்கிக் கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு நான் இந்த நீதிமன்றத்தில் வந்து நான் வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது இன்னும் அது அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்த சூழலில் நான் வர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று நான் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக சூழல், குறிப்பாக என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், என்னுடைய சொந்த மாவட்டம், அங்கே ஜகபர் அலி என்கின்ற அந்த சமூக செயல்பாட்டில் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு மொத்த சிவில் சமூகமே வெட்கி தலைகுனிய கூடிய அளவிற்கு ஒரு சமூக செயற்பாட்டாளர். இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? எல்லாரும் சுயநலத்தோடு பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்காக நிற்கிறான் என்றால் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவன் நம்மை காட்டிலும் உயர்ந்த ஒரு மனிதன். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதர் ஜகபர் அலி கொல்லப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு உங்களுக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கிரானைட் ஊழல் குறித்த விசாரணைக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவசியம் குறித்து நீங்க தமிழக அரசுக்கோ அல்லது தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியதா சொல்றீங்க. கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கீங்க சார்? இப்ப ஏற்கனவே 2023 மே மாதம் விலக்கிக் கொள்ளப்பட்டதற்கு பின்னர் நான் ஒரு சில மாதங்களில் தமிழக அரசுக்கு நான் எழுதியிருக்கிறேன். குறிப்பாக தலைமைச் செயலருக்கும் டிஜிபிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். நீங்கள் தன்னிச்சையாக எடுத்த இந்த முடிவு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிரானது. பாதுகாப்பு பிரச்சனை எனக்கு இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி எடுக்க முடியும் என்று நான் அவர்களுக்கு எழுதி அந்த பாதுகாப்பை திருப்பி அளிக்க நான் சொல்லி இருக்கிறேன், கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆனால் உடனடியாக அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் 2023 டிசம்பரில் டிஜிபி எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் 2023 மார்ச்ல செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி அந்த கூட்டத்தில் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டது. அதில் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டது என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று எனக்கு அதிலே காரணங்கள் சொல்லப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பதிலை நான் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது நான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு தலைமை நீதிபதிக்கு ஒரு விரிவான 10 பக்க கடிதத்தை நான் எழுதியிருக்கிறேன். அதில் எந்த சூழலில் நான் சட்ட ஆணையராக நியமனம் செய்யப்பட்டேன், நான் என்னென்ன செய்திருக்கிறேன், என்னுடைய அறிக்கைகளில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் நான் குறிப்பிட்டு இந்த சூழலில் என்னை போன்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அவசியமாகிறது என்பதையெல்லாம் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். கடந்த 28 அன்று நான் கடிதமும் 29 அன்று நான் மெயிலும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலமாக நான் அனுப்பியிருக்கிறேன். எனவே உத்தரவிட வேண்டியது அவர்களுடைய கையில இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலை. உண்மையில் சொல்ல போனால் நான் ஏன் ஜகபர் அலி அந்த நிகழ்வை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழகத்தில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கான பாதுகாப்பு இன்மையை நான் குறிப்பிடுவதற்காக நான் சொல்லுகிறேன். நெல்லையிலே கூட அந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக ஜாகிர் ஹுசேன் என்பவர் போராடுகிறார். அவர் காவல்துறையிலே பணியாற்றிய, அதுவும் முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பணியாற்றிய ஒரு அலுவலர் என்று சொல்லப்படுகிறது. என்னை கொல்லப் போகிறார்கள் என்று அவர் வீடியோ போட்டதற்கு 2 நாளுக்கு பிறகு கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் நாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேண்டும். இது அரசியல் அல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எனவே மிக மோசமான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல்
இந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு, போராளிகளுக்கு இருக்கிறது. இது எனக்காக மட்டுமே நான் பேசவில்லை, இவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? மிக வருத்தமாக இருக்கிறது. இங்கே கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு லட்சக்கணக்கிலே கொடுக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு மண்ணை காத்த சமூக சொத்தாக இருக்கக்கூடிய, தேசத்தினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை பாதுகாப்பதற்காக போராடி இழந்திருக்கக்கூடிய ஒரு எளிய இஸ்லாமிய குடிமகன், அவருடைய குடும்பம் இன்றைக்கு நிராயுத நிலையிலே இருக்கிறது. இன்றைக்கு அவர்களிடத்திலே அவர்கள் 3 பிள்ளை, 2 பெண் பிள்ளை, ஒரு மகன் என்று சொல்லுகிறார்கள், வறுமை நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அந்த கொல்லப்பட்ட ஜவஹருக்கு எந்த இழப்பீடும் அளிக்காதது வருத்தத்துக்குரியது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுல உங்களுக்கு காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே போல உங்களுக்கு அச்சுறுத்தல், நெருக்கடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒண்ணு, நீங்க பணியில இருக்கும் பொழுதும் அந்த காலகட்டங்கள்ல இருந்ததா, இல்ல இப்பயும் நீங்க சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜராவதற்கு தயாரா இருக்கிறீங்க, அதற்கான நடவடிக்கைக்கு ஒத்துழைப்புக்கு தயாரா இருக்கிறீங்க, ஆனா இப்பவும் உங்களுக்கு அச்சுறுத்தலோ நெருக்கடியோ இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இப்ப இதெல்லாமே இப்ப நான் ஒரு கற்பனையா சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல. நாங்க ஒரு கலெக்டரா இருந்து இந்த பணியை, குறிப்பாக இந்த கிரானைட் அதிபர்களுக்கு, முறைகேட்டாளருக்கு எதிராக செயல்படுகிற பொழுதே இவர்கள் வலிமையானவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இவர்களுடைய தொடர்பு அரசியல்வாதிகள், வலிமையானவர்களிடத்திலே இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் உடனடியாக மாற்றப்படுகிறோம். எனவே இவர்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பது ஒரு கலெக்டர் போன்றவர்களை மாறுதல் செய்கிற பொழுதே இவர்களுடைய வல்லமையை, சக்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு தெரியும் பல பேர்கள் இதை செய்வது இல்லை. எதற்கடா வம்பு என்று போகிறார்கள். சில பேர்கள் அதிலே பலன் அடையலாம். ஆனால் நானும் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இது எம்முடைய கடமை, ஒரு கலெக்டருக்கான கடமை. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது சொத்தாக இருக்கக்கூடிய கனிம வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உணர்தலிலே தான் நாங்கள் செய்கிறோம். அப்பொழுதே எங்களுக்கான அபாயத்தையும் உணர்ந்துதான் நாங்கள் செய்கிறோம். இது போன்ற அபாயத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் செய்கிறோம். குறிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு, நானே சட்ட ஆணையராக பணியாற்றிய பொழுது 2 கடிதங்கள் எனக்கு வந்தது. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி அந்த கனிம சுரங்களிலே வீசி எறிந்து விடுவோம் என்றும், என்னுடைய துணைவியார், என்னுடைய பிள்ளைகளை வெட்டி அந்த கனிம சுரங்கங்களிலே வீசி விடுவோம் என்கின்ற கடிதங்கள் 2 முறை எனக்கு வந்திருக்கிறது. இந்த 2 கடிதங்களையுமே தல்லாகுளம் காவல் நிலையத்தில், அந்த மதுரை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த தல்லாகுளம் காவல் நிலையத்திலே நான் புகாராக நான் அளித்திருக்கிறேன். அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அதிலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. யார் அதை அனுப்பியவர்கள், இதன் பின்புலத்தில் யார் இருந்தார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா, விசாரிக்கப்பட்டார்களா, நீதிமன்றம் முன் நிறுத்தப்பட்டார்களா, அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறதா, இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு முறை மாநகர காவல் நிலைய உளவுத்துறைக்கே நாங்கள் 12 மணிக்கு நள்ளிரவு அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது, உங்கள் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்தப் போகிறார்கள் என்று உளவுத்துறைக்கு செய்தி வந்ததாக சொல்லி எங்களை உடனடியாக தங்குமிடத்திற்கு அவர்கள் அனுப்பினார்கள். இது 3வது. இதை இல்லாமல் பார்த்த சாரதி என்று ஒரு தன்னார்வலர், அவர் அந்த குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய பறக்கும் கேமரா, ட்ரோன், அதை இயக்கக்கூடிய திறமை பெற்றவர். எங்களுடைய ஆழமான சுரங்கங்களை அவர் அளவிடுவது செய்வதற்காக, கணக்கீடு செய்வதற்காக அவருடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம். அவர் ஒரு மர்மமான முறையில் அந்த விபத்திலே அங்கே இறந்தார். அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு விபத்திலே இறந்தார். இதை இல்லாமல் அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விபத்துக்களை எங்களுடைய அலுவலர்கள் எல்லாம் சந்திக்க நேர்ந்தது. இதை எல்லாமே நான் என்னுடைய அறிக்கையிலே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இதெல்லாம் இதற்கு பின்புலத்தில் இருப்பவர்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். நானே 1999 ஏப்ரல் 29 நான் காஞ்சிபுரத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த பொழுது, அன்றைக்கு அந்த பாலாற்றிலே சட்டத்துக்கு புறம்பாக மணல் எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை
மிக கடுமையாக ஒடுக்கினேன். இரவு முழுவதும் நாங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு 1.5 ஆண்டு காலம் இரவு முழுவதும் அந்த ஆய்வுகளை தணிக்கைகளை மேற்கொண்டு கடுமையாக ஒடுக்குதல் செய்தேன். அப்பொழுது நானே தாக்கப்பட்டேன். அன்றைக்கும் கூட காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இது கற்பனையில் சொல்லுவது அல்ல. ஒரு நமக்கு அச்சுறுத்தலாக இருப்பவன் நேரடியாக வந்து சொல்ல மாட்டான். இதையெல்லாம் நாம் உணரக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறோம். எனவே ஒரு பெரிய இழப்பை, லட்சக்கணக்கான கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய அறிக்கைக்கு பின்னால் தான் 10 ஆண்டு காலம் அங்கே இந்த கனிம சுரங்கங்களினுடைய செயல்பாடு, சட்டத்திற்கு புறம்பான அந்த செயல்பாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர்கள் இருக்கும். அவர்கள் எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு அரசினுடைய கடமை, எரை போன்ற ஒரு IAS அலுவலருக்கே பாதுகாப்பை விளக்குகிறார்கள் என்று சொன்னால் ஜகபர் அலி போன்ற சாதாரண ஒரு செயற்பாட்டாளர்களுக்கு இந்த அரசு எத்தகைய முறையில் அவர்களை நடத்தும் என்பதற்கு இது உதாரணமாகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த பாதுகாப்பு இன்மை கருதி நான் இங்கே வர முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்லி நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். இப்பொழுது வீடியோ கான்பரன்சிங் அந்த வசதியை பயன்படுத்தி இங்கே 5ஆம் தேதி நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஆஜராகி வாக்குமூலத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை பற்றி நான் பரிசீலித்திருக்கிறேன். அதுவும் இது வெறும் ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே இந்த அபாயம் நின்றுவிடப் போவது இல்லை. இது தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் புரிந்து கொள்ள வேண்டும், அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். இந்திய ஆட்சி பணியில இருக்கிறவங்க நேர்மையாகவும் துணிச்சலாகவும் பணி செய்யணும் அப்படின்றது தொடர்ச்சியா வலியுறுத்தி வரீங்க. நீங்க உங்களுடைய பணியில் அப்படி இருந்தீங்க. நேர்மைக்கு கிடைத்த பரிசு அப்படின்றத பாக்குறீங்களா? இப்ப நான் நேர்மையாக இருந்ததற்காக ஒரு காலம் வருத்தப்படவில்லை. எனக்கு தெரியும் இன்றைக்கு ஊழல் எந்த அளவுக்கு நிர்வாகத்தினுடைய எல்லா அங்கங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். நேர்மையாக இருப்பது என்பது மிக கடினமானது என்பது இந்த சமூக சூழல், வெறும் அரசு நிர்வாக சூழல் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலே அது கடினமானது என்று நான் கருதுகிறேன். காரணம், இந்த சமூகம் முழுவதும் இன்றைக்கு 90களுக்கு பின்பு இந்த முதலாளித்துவம், இந்த உலகமயமாகுதல், இந்த தாராளமயமாகுதல், இந்த தனியார் மயமாகுதல், இந்த பின்புலத்திலே இன்றைக்கு மொத்த சமூகமும் தங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து தொழில்களிலிருந்து நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் பணத்தை தேடத் தொடங்கி இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய எல்லா அங்கங்களிலும் இந்த பணத்தேடல் இருக்கிறது. சமூகத்தினுடைய அடித்தளத்திலே விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வறுமையிலிருந்து வெளியே வருவதற்கு பணத்தை தேடுகிறார். நடுத்தர மக்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக பணத்தை தேடுகிறார்கள். உயர்நிலையில் இருப்பவன் ஆதிக்கம் செலுத்துவதற்காக பணத்தை தேடுகிறான். மொத்த சமூகமே பணத்தை தேடக்கூடிய ஒரு சூழலில் நாம் இதுகாரும் நம்முடைய சமூகம் கட்டிக்காத்த இந்த அறங்கள், இந்த நேர்மை எல்லாம் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நேர்மையாக இருப்பது கடினமானது. ஆனால் நாங்கள் மிகுந்த நேர்மையாக எங்களுடைய கடமையாற்றி இருக்கிறோம். அதற்காக நான் ஒரு காலத்திலும் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் இந்த நேர்மைதான் இன்றைக்கு பல எனக்கு இந்த நேர்மையாக நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் நான் அடிக்கடி மாறுதல்களை சந்தித்தேன். இந்த நேர்மையாக இருந்த காரணத்தினால்தான் நான் ஒன்றுமே அதிகாரமற்ற பதவிகளுக்கு நான் நியமனம் செய்யப்பட்டேன். இந்த நேர்மையாக, அதீத நேர்மையாக இருந்து எங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை மிகுந்த அறத்தோடு செய்த காரணத்தினால்தான் இந்த IAS பதவிகளை கூட நாங்கள் இழந்தோம். ஆனால் நான் அதற்காக வருத்தப்படவில்லை. நாங்கள் இந்த சமூகத்திற்காக நின்றதற்காக பெருமைதான் படுகிறேன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கிரானைட் ஊழல் நடைபெற்ற அந்த நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தினுடைய தலையீடுக்கு அப்புறம் தான் சட்ட ஆணையராக உங்களுடைய பணியை செஞ்சீங்க. இப்போ இதுல இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறீங்க. தமிழக அரசுடைய கவனத்தையும் கொண்டு போயிருக்கிறீங்க. இந்த தருணத்துல நீதித்துறையும் தமிழக அரசும் இதை எப்படி கவனிக்கணும்? இப்ப அடிப்படையில ஏற்கனவே சொன்னது மாதிரி எதற்கும் அஞ்சாமல் எங்களுடைய கடமைகளை நேர்மையாக நாங்கள் செய்தோம். இப்பொழுதும் எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீதிமன்றங்களின் மீது எமக்கு மிகுந்த மரியாதை உண்டு. எனவே நீதிமன்றத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது எம்முடைய கடமை. இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கனிம வள சுரண்டல் தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் மிக பெருமளவிற்கு நடந்து வருவதாக தகவல் எமக்கு வருகின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் கனிம வள சுரண்டல் நடக்கிறது. கேரளாவிற்கு நம்முடைய கனிமங்கள் எல்லாம்
கொண்டு செல்லப்படுகின்றன சட்டத்திற்கு புறம்பாக என்கின்ற தகவல் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை போல கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய தகவல் கர்நாடகாவிற்கு பெரும் எண்ணிக்கையில் லாரிகளிலே இந்த கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன சட்டத்திற்கு புறம்பாக என்கின்ற தகவல்கள் எல்லாம் வருகிறது. எனவே தமிழக அரசு இதிலே தீவிரமாக கவனம் செலுத்தி அந்த சட்டத்திற்கு புறம்பான இந்த கனிம வள சுரண்டலை தடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கிலே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு எங்களை மிகச்சரியாக உண்மையிலேயே தமிழக அரசிற்கு இதில் அக்கறை இருக்கிறது என்று சொன்னால், வழக்கை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால், எமை போன்றவர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவாறு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று மதுரையில் நடைபெற்ற கிரானைட் ஊழல் குறித்த அந்த விவகாரத்தில் தற்போதும் கூட நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக எடுப்பதற்கு தமிழக அரசினுடைய நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.